வெல்கம் டு துர்கா தேவி சரணம். இன்றைய தினம் இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு பிறகு வந்திருக்கும் முதல் சங்கடகர சதுர்த்தி, அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருப்பது ரெட்டிப்பு சிறப்புங்க. இந்த நாள்ல கட்டாயம் அனைவரும் விநாயகர் வழிபாட்டை செய்யணும். புதன் பகவானின் அருள் கிடைத்தால் மட்டும்தான் வாழ்வில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி காண முடியுங்க. இன்று விநாயகரை வணங்குவதன் மூலம் புதன் பகவானின் அருள் கிடைக்கும். நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே விரைவில் தீர வேண்டும் என்றால் இன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பிள்ளையார் சொல்லி பரிகாரத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இது கொஞ்சம் புதுமையான பரிகாரமாக தெரியலாங்க. இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு பல மடங்கு சக்தி இருக்குதுங்க. எந்த ஒரு சுப காரியத்தை தொடங்க வேண்டும் என்றாலும் முதலில் நாம போடுவது பிள்ளையார் சுழிதானங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுபம் உண்டாக வேண்டுமா? இந்த பிள்ளையார் சுழியை இன்று இப்படி போடுங்க. இனி உங்க வாழ்க்கையில நீங்கள் துவங்கும் அனைத்து காரியங்களும் சுகமாகத்தான் முடியும். வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்பது மாலை நேர வழிபாடு தாங்க. அதனால இன்று மாலை 6:30 மணிக்கு மேல பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஒரு வெள்ளை காகிதத்தை உங்க கையில எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சளில் தண்ணீரோ அல்லது பன்னீரோ ஊற்றி அதை கரைச்சிக்கோங்க. இந்த மஞ்சளை வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டு அந்த வெள்ளை நிற பேப்பர்ல பிள்ளையார் சுழி போடுங்க. இந்த பிள்ளையார் சுழிக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை எது வேண்டுமோ அதை எழுதுங்க. அவ்வளவுதாங்க. இது எளிமையான ஒரு பரிகாரம். ஏதாவது ஒரு வேண்டுதலை பேனாவில நீங்க எழுதினால் போதுங்க. பிள்ளையார் சுழி மட்டும்தான் மஞ்சளில் போட வேண்டும். இந்த பேப்பர்ல நீங்க எடுத்து 4ஆக மடித்து பேப்பரை உங்க கைகளில் வைத்துக்கொண்டு விநாயகரிடம் மனப்பூர்வமாக வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை உங்க வீட்டுல பிள்ளையாரது திருவுருவ படத்திற்கு கீழே அவரது பாதத்துல வச்சிருங்க. பிள்ளையாரின் சிலை இருந்தால் அந்த சிலை அடிப்படையில இந்த பேப்பரை வைத்து, அதாவது பாதத்தில் வைத்து விடுங்கள். நீங்க இந்த பேப்பரில் எழுத வேண்டுதலானது அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு காரிய தடை எல்லாமே விலகுங்க. உங்கள் வாழ்வில் ஏதேனும் முயற்சிகளில் காரிய தடைகள் இருக்கிறது என்றால் அந்த முயற்சிகளை வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாங்க. திருமண தடை விலக, குழந்தை பாக்கியம் கிடைக்க, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் பெறுக, இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வழிபாடே நீங்க கடைபிடிக்கலாங்க. இன்றைய தினம் இந்த ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல மஞ்சள் கலர்ல நீங்க இந்த பிள்ளையார் சுழியை போடுவது நிச்சயம் நல்லதே நடக்கும். இன்று மஞ்சளில் பிள்ளையார் சுழி வரைபவர்களுக்கு நிச்சயம் வாழ்வில் சுபம் காத்து கொண்டிருக்கிறதுங்க. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த பேப்பரை எடுத்து கிழித்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வைத்து நீங்க செய்யுங்க.